I offer you my prayers, works, joys, sufferings of the day, in union with the Holy Sacrament. யாரு? ஃபாதர் கார்மெண்ட் பெனடிக்ட். ஆமா, கதவு திறந்தே இருக்கே. அது இருக்கட்டும். நீங்க எதுக்காக வந்தீங்க? என் பேரு தியா. எனக்கு உங்க உதவி வேணும் ஃபாதர். ஏன்? எதுக்காகனா உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஃபாதர். நான் இங்க வந்ததே ஆலாட் ஃபேமிலியில் நடந்த சில சம்பவங்களை பத்தி பேசுதான். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆலாட் குரூப். கேள்விப்பட்டிருக்கேன். பாசிங் ரெஃபரன்சஸ், அதை தவிர வேற எதுவும் தெரியாது. அஃப்ளூவெண்ட், என்டர்பிரைசிங், வெல் கனெக்டட். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல்ஸ், பிளான்டேஷன்ஸ், ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்கு. ஜோசப் ஆலட் இவர் தான் இந்த நிறுவனத்திற்கு முதலாக முதலீடு செஞ்சு இப்போ இந்த நிறுவனம் பெருசா இருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் தான். இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட பெரிய பையன் அலெக்ஸ் தான் இவரோட எல்லா பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அலெக்ஸ் பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போனாரு. இவருக்கும் இவரோட ஒய்ஃப் லிசிக்கும் ஒரே ஒரு பொண்ணு இருந்தா. சென்னை ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கும்போது 2014 ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. அதுக்கப்புறம் தான் ஆலாட் ஃபேமிலியில் விதி விளையாட ஆரம்பிச்சது. பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்குள்ளேயே அலெக்ஸும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட ஒய்ஃப் லிசி கூட பாய்சன் குடிச்சு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸோட தம்பி ஜோஷி தான் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணாரு. பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேர் மாதிரி ஜோஷி கூட திடீர்னு ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சுது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தப்ப கூட இந்த ஜோசப் அலாட் ஃபேமிலி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனதே இல்லை. they were too practical for that. இப்போ அந்த குடும்பத்தில் மீதி இருக்கிறது யாரு? எலிசபெத் ஆலட். இந்த மரணத்தை பற்றி போலீஸ் என்கொயரி எதுவும் நடக்கலையா? ஆதாரத்தை வச்சு பார்த்தா எல்லாருமே தற்கொலைன்னு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஒரே குடும்பத்தில் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் 3 மரணம். ஸ்ட்ரேஞ்ச். அதுவும் நல்ல வசதியான குடும்பம். கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்த ஒரு குடும்பம். இது சம்பந்தமாக எனக்கு சில விவரங்கள் வேணும். ஐ நீட் அஃபிஷியல் ஹெல்ப். சார், சொல்லுங்க ஃபாதர். ஒரு கேஸ் வந்திருக்கு. நீங்க தேடி போனதா? அதை நான் தேடி போகல, அது என்ன தேடி வந்திருக்க. இது விஷயமா மீட் பண்ணணும். நான் இப்போ ஒரு இன்ட்ராகேஷன்ல இருக்கேன். லொகேஷனை நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த கேஸ் எனக்கு தெரியுமே. முதல்ல இந்த கேஸை எஸ்பி குரியன் சார் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த தற்கொலைகள்லாம் முறையாக தான் நடந்திருக்கு. லைக் someone had decided. அதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ரிப்போர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது ஒரு மன அழுத்தத்தில் தான் இவங்கெல்லாம் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம் சார். எல்லா எவிடன்ஸும் வச்சு பார்த்தா இது சூசைட் மாதிரி தான் சார் தெரியுது. ஆனால் இந்த எலிசபெத்தோட ஆங்கிளை பற்றி நாம் இப்போ தான் சார் கேள்விப்படுறோம். அதுலேயும் பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார். கால நேரம் அப்படி இருக்கு. அவங்கள சந்தேகப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு தான் தோணுது. நாம ஒரு என்கொயரி செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கு பாராட்டு அவசியம் இல்லை. எலிசபெத் ஆலாட், சிஇஓ, ஆலாட் குரூப். எனக்கு அவங்க நம்பர் வேணும். மெசேஜ் பண்ணிடுங்க சார். மெசேஜ் பண்ணிடுங்க. சொல்றா. ஏய், இந்த டோரை க்ளோஸ் பண்ணு.
உள்ள என்ன கேஸ்? கஞ்சி மாராட்டம் டபுள் மர்டர் கேஸ். நேற்று கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போனான்னு நியூஸ் வந்தது இல்லை? உங்க போலீஸ்காரங்க யாரும் அவனை தேடி ஹைதராபாத் போலையா? அவன் ஹைதராபாத்ல இருக்கான்னு சொன்னா எங்களுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல. ஹலோ மேடம், நான் டிஎஸ்பி சேகர் பேசுறேன். உங்களை நாங்க கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. என்ன விஷயமா? உங்களை நேர்ல பார்த்து தான் பேசணும். நான் சென்னையில இருக்கேன். நான் ரீச் ஆக லேட் ஆகும். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்குன்னா? நாளைக்கு ராத்திரி பார்க்கலாம். நாளைக்கு ராத்திரி. நாளைக்கு. மேடம் எப்போ வந்தாங்க? நைட்டு 12 மணி இருக்குமா? சரி, நான் போய் மேடம்க்கு டீ கொடுக்குறேன். சரிம்மா. சொல்லுங்க சார். இந்த கேஸ்ல நம்ம சந்தேகப்பட்ட அவங்களும் இறந்துட்டாங்க. சூசைட். சூசைட்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. கேமராமேன் அபிஷேக் கூட சுவாதி. ஆலட் குரூப் சேர்மன் ஜோசப் ஆலட்டோட மருமக தான் இறந்து போன எலிசபெத். இது தற்கொலையா கொலையான்றத காவல்துறை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் அபிஷியல்ஸ் வந்துட்டாங்க. சார் ப்ளீஸ் சார் 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 சார்